அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் அநேக முறை உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மை போல நாங்களும் ஆண்டவரே உண்மை உள்ளவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 25வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பேர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உமது அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்ப அபிகாயில் தாவீதிட்ட பேசுறா. தன்னை தாழ்த்தி அவ முகங்குப்புற விழுந்து பணிந்து அதுக்கப்புறம் தன்னுடைய காரியத்தை சொல்றா. நாபால் தன்னுடைய கணவனை பத்தி முதல்ல சொல்றா. அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கான். நாபால்ன்றதுக்கு அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம். அது மாதிரி அவன் முட்டாளா இருக்கான், பைத்தியமா இருக்கான். ஆனா நீங்க அனுப்புன வாலிபரை 10 வாலிபரை தாவீது அனுப்புனா. அது அவங்கள நான் பார்க்கல, பார்த்திருந்தா நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். ரத்தம் சிந்த கொலை செய்கிறதுக்கு வரவும் நீதியை சரிக்கட்டவும். ஏன்னா தாவீது நன்மை செய்தான், ஆனா நாபால் அதுக்கு தீமை செய்திருக்கிறான். இப்ப பழிக்கு பழி வாங்குறதுக்காக தாவீது கடந்து வர்றான். ஆனா அது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனத்துல பழி வாங்குதலும் பதிலளிப்பதும் கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கு. யாரையும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது. கர்த்தர் தான் நியாயம் செய்கிறவர். நம்ம கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில தீமை செய்யும் போது உடனே பழிக்கு பழி வாங்கக்கூடாது. நம்ம அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்மளே பேசிட்டோம்னா கர்த்தரால பேச முடியாது. இங்க தாவீத அந்த பழிக்கு பழி வாங்குறத ஆண்டவர் அனுமதிக்கல. இப்பொழுதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். என் ஆண்டவன் அப்படின்னு அபிகாயில் சொல்ற இடமெல்லாம் தாவீத குறிக்கும். தாவீதுக்கு விரோதமா பொல்லாப்பு தேடுறவங்க எல்லாரும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்பொழுதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபர்களுக்கு கொடுப்பீராக. அவ என்னெல்லாம் கொண்டு வந்தான்றது 18வது வசனத்துல 200 அப்பம், 2 துருத்தி திராட்சை ரசம், 5 ஆடுகளை, சமைக்கப்பட்ட 5 ஆடுகள், வறுத்த பயிறு 5 படி, வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகள், 200 அத்திப்பழ அடைகள். இதெல்லாம் அவ கொண்டு வந்த காணிக்கைய வாங்கி வாலிபர்களுக்கு கொடுப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். ஆண்டவர் நிலையான வீட்டை தாவீதுக்கு கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல அங்க ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லும் போது 2 சாமுவேல் 7:11 அதுல சொல்லியிருக்கு,
உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் இங்கேயும் இவ சொல்றா, நிலையான வீட்டை கர்த்தர் உமக்கு கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. என் ஆண்டவன்றது தாவீது கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறார். நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக. உன்கிட்ட எந்த ஒரு பொல்லாப்பானது காரியமும் காணப்படக்கூடாது. இவன் போய் பழிக்கு பழி வாங்கி கொண்டிருந்தான்னா அந்த இரத்த பழி தாவீது மேல வந்திருக்கும். அதைத்தான் இவ தடுக்கிறான். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவருடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவன் உள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். ஒருத்தர் உன்னை கொலை செய்யறதுக்கு வந்தாலும், தாவீத கொலை செய்யறதுக்கு ஒருத்தன் எழுப்பி வந்தாலும் தாவீதோட ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அவரோட ஆதரவுல இருக்கு. அதனால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போம். நீ கர்த்தருடைய ஆதரவுல இருக்க. ஆனா எதிரிகள் அழிவை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது, இனி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீர் நியமிக்கப்படும் போது, ஆண்டவர் சொன்ன நன்மையின்படி, ஆண்டவர் சொன்ன நன்மை என்ன? நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருப்பாய். அந்த நாள் நிறைவேறும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும், வேஸ்டா ரத்தம் சிந்தின அப்படின்னு வரக்கூடாது. என் ஆண்டவராகிய நீ பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால், இப்ப நீ பழி வாங்காம ரத்தம் சிந்தாம இருந்தேனா அப்பொழுது என் ஆண்டவன் ஆகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடறலும் இராது. இப்ப நீ பழிக்கு பழி வாங்காம கொலை செய்யாம இருந்தேனா நீ ராஜா ஆகும்போது உனக்கு துக்கம் ஏற்படாது, மன இடறல் ஏற்படாது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். ஆண்டவர் உன்னை ராஜாவாக்கும் போது என்ன நினைச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிகாயில் பேசுறான். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். அபிகாலை அனுப்புனது கர்த்தர் தான் அப்படின்னு விசுவாசிக்கிறாரு, நன்றி சொல்றாரு. உடனே நன்றி சொல்றத பாக்குறோம். தாவீதோட வாழ்க்கையில சங்கீதம் 34:1 கூட சொல்லியிருக்கு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்ப ஒரு நன்மைய அடைஞ்ச உடனே நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. அப்படிப்பட்ட குணம் தாவீது கிட்ட இருக்கு. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் கை ரத்தம் சிந்த கொலை செய்யாம பழிக்கு பழி வாங்காம இருக்கிறதுக்கு நீ என்ன தடை பண்ணிட்ட, அதனால நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இங்க தாவீது தனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைய ஒரு பெண் சொன்னா கூட, அறியாத பெண் சொன்னா கூட அதை கவனிச்சு கேட்டு அதுல இருக்கிறத அறிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறார், தன்னை தாழ்த்துகிறான். தாவீதுட்ட இருக்கிற
இந்த நல்ல குணம் வந்து நம்மகிட்டே இருக்கணும். நம்மகிட்ட ஆலோசனை சொல்லும்போது, மற்றவங்க நமக்கு புத்தி சொல்லும்போது, அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு ஏற்படணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைய நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளா செயல்படுறத விட, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது நம்ம வாழ்க்கை வெற்றியா இருக்கும், சமாதானமா இருக்கும். நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருப்பாயானால், பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி, நீ மட்டும் வேகமா வந்து என்னை சந்திக்கலைன்னா நேரம் எல்லாத்தையும் அழிச்சிருப்பேன். நாபாலோடைய எல்லா எல்லா பொருளும் எல்லா ஆட்களும் எல்லாத்தையும் அழிச்சிருப்பேன். உனக்கும் பொல்லாப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நாபாலோட மனைவின்றதுனால உனக்கும் பொல்லாப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் அதை தடுத்துட்டாரு. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். இப்ப நான் செய்யறதெல்லாம் நீ உன் சொல்ல கேட்டு உன் முகத்தை பார்த்து இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அபிகாயில் நாபாலிடம் வந்த போது தன்னோட வீட்டுக்கு வர்றா. தாவீதை சந்திச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றா. இதோ ராஜ விருந்து ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க வீட்டுல ராஜாக்கு வைக்கிற விருந்து மாதிரி ஒரு விருந்து நடக்குது. அதுல நாபால் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். நல்ல குடியில வெறித்திருந்தான். ஆகியால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. வந்த உடனே படபடன்னு பேசல அபிகாயில். ரொம்ப புத்திசாலி அபிகாயில். எப்ப எதை பேசணும் அப்படின்றத சரியா அறிந்திருந்தா ஒரு வார்த்தை கூட அவங்கிட்ட பேசல, நடந்த எதையும் சொல்லல. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு, ஆனா அவனுக்கு வெறி தெளிந்த பிறகு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். தாவீத குறிச்சும் அவ போய் சந்திச்ச எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொன்னான். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல ஆனான். இருதயம் செத்து போச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே அவன் இருதயத்துல குத்தப்பட்டவனா செத்து போனவனா ஒரு கல்ல போல ஆனான். அவனால செயல்பட முடியாத ஒரு கல்ல போல ஆயிட்டான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின்பு அவன் செத்தான். செத்தே போயிட்டான் 10 நாளைக்கு பிறகு. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம செயல்படாம ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்தோம்னா நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம அமைதியா இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக செயல்படுவார். நம்மளே போய் நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு பார்த்தோம்னா ஆண்டவரால செயல்பட முடியாது. இப்ப இங்க தாவீதுக்காக கர்த்தர் அந்த வழக்கை விசாரிக்கிற என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு, கர்த்தரே செயல்படுறாரு, தன்னை தடுத்ததும் கர்த்தர் தான், அதுக்கு நன்றி சொல்றாரு. கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்கு அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினார். அபிகாயில தான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு ஆட்களை அனுப்புறான்.
தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகால் அண்டையில் வந்து, தாவீது உன்னை விவாகம் பண்ண மனதாய் எங்களை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அவளோடே சொல்லுகிற போது, வந்தவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, தாவீது உன்னை திருமணம் செய்துக்க விரும்புகிறான் அப்படின்ற செய்திய சொல்றாங்க. அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் என்றார். ரொம்ப தாழ்மை அபிகாயில்கிட்ட காணப்பட்டுச்சு. நான் ஒரு பணிவிடைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கால்களை கழுவுகிற ஊழியக்காரரின், ஆண்டவரின் ஊழியக்காரின் கால்களை கழுவுகிற பணிவிடைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவளுக்கு மனைவியானாள். செய்தி கொண்டு வந்த தாவீதோட செய்தியை கொண்டு வந்த அந்த ஸ்தானாதிபதிகளுக்கு பின்னாடி இவ கூட 5 பெண்களை, அவளுக்கு உதவி செய்யக்கூடிய பெண்களை கூட்டிட்டு போய் அவளுக்கு மனைவியாயினார். இஸ்ரவேலின் ஊராள் ஆகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஒரு மனுஷனுக்கு பல மனைவிகள் இருப்பாங்க. அதுல இது வந்து இன்னொரு மனைவி தாவீதுக்கு அகினோவாம். இந்த அகினோவாம் தான் ஓட மகன் வந்து அம்னோன். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல எப்ரோன்ல தாவீதுக்கு பிறந்த முதல் மகன் இந்த அம்னோன். அந்த அகினோவாம் மூலம்தான் தாவீதுக்கு எப்பிரோன்ல முதல் பிள்ளை பிறந்துச்சு. அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவி ஆனார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்தீக்குக்கு கொடுத்திருந்தான். ஆனா முதல்ல அவன் தாவீது திருமணம் செஞ்சது சவுலோட மகளாகிய மீகாள். அவள் தாவீதை ரொம்ப நேசித்தா. ஆனா தாவீது வந்து அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் சவுல் வந்து தன்னோட மகளை வந்து வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தான் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, அபிகாயில் வந்து தாவீதை வந்து சந்திச்சு பேசுறத பார்த்தோம். என்னுடைய கணவன் வந்து முட்டாளா இருக்கான், நீ அனுப்புன வாலிபனை நான் பார்க்கல, பார்த்திருந்தா நானே நீ கேட்டதை கொடுத்திருந்திருப்பேன், இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும், பழி வாங்குறதுக்கு கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்கல, அதனால பழி வாங்கக்கூடாது, கர்த்தர் நிச்சயமா உனக்கு வீடு கட்டுவாரு, ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது, உனக்கு எதிரா உன்னை கொலை செய்ய ஒரு மனுஷன் எழும்பினாலும் கர்த்தர் உனக்கு ஆதரவா இருந்து பாதுகாப்பாரு அப்படின்லாம் அவ பேசுறா. நீ வந்து ராஜாவாகும்போது ரத்த சிந்துதலும் பழி வாங்குதலும் இருந்துச்சுன்னா துக்கமும் மன இடறலும் உண்டாகும். அப்படி நீ செய்யலைன்னா நீ துக்கம் இருக்காது, மன இடறல் இருக்காது அப்படின்றத அவ சொல்றா. அப்படி உனைய நீ ராஜாவாகும் போது என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அபிகாயில் சொல்ற. அப்பதான் தாவீது வந்து கர்த்தர் தான் அபிகாயில அனுப்பியிருக்காரு, தன்னை இந்த பழிக்கு பழி வாங்காம தன்னை தடுத்தது கர்த்தர் தான் அப்படின்றத உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய விருந்து பண்ணி ஒரே குடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் நாபால். ஆனா அபிகாயில் ரொம்ப ஞானமா எந்த ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட பேசல. ஏன்னா குடியில இருக்கிறப்ப அவனால சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பொழுது விடிஞ்ச பிறகு எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவன் இந்த செய்தியை கேட்ட உடனே அவனோட இருதயம் செத்து போய் அவன் செயல் இழந்து போயிடறான், கல்ல போல ஆறான். 10 நாள் அப்படியே கிடந்தான், அதுக்கப்புறம் செத்து போனான்.
அவன் செத்து போனதை அறிஞ்ச உடனே தாவீது ஆள் அனுப்பி அபிகாயில திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்னு சொன்ன உடனே அபிகாயில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி சரின்னு சொல்லிட்டு அவ தாவீதினிடத்துல வந்து அவனுக்கு மனைவியா இருந்தா அப்படின்றத பார்த்தோம். அகினோவாமும் இன்னொரு மனைவி. ஆனா வந்து சவுல் தன்னுடைய மகளான மீகால வேற ஒருத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டா அப்படின்றதையும் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் தீமைகள் செய்தாலும் ஆண்டவரே, பழிக்கு பழி வாங்குற எண்ணம் எங்களுக்குள்ள வரவே கூடாது. நாங்க ஆண்டவரே அப்பா, தீமை செய்கிற மக்களையும் நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க. தாவீதை போல எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாய், உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அபிகாயில் ஞானமாய் செயல்பட்டது போல எங்க பேசணுமோ அங்க நாங்க பேசணும், எங்க பேசாம இருக்கணுமோ அங்க பேசாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கிருபை தாரும். சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.